ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போட்ட போஸ்ட்க்கு எல்லா இடத்துலயுமே வந்து அப்போசிங்கா இருக்கும். ஏன் நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா கூட பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க அப்பா கூட பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டா இருப்பார். இந்த மாதிரி நீ வந்து போட்டது தப்புமான்னு வந்து பேசுவார். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்கூல்ல இந்த மாதிரி அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு போய் பார்த்தா அவங்க கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நியூஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேர் கூட எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன வயசுல இருந்து எனக்கு எந்த பெரிய கனவும் இல்லை. நான் சும்மா வந்து எழுதுவேன் செய்வேன். ஆனா நீங்க தான் பார்த்தீங்கன்னா என்ன எமோஷனலா மோட்டிவேட்லாம் பண்ணுவீங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுமா செய்யுமா, ஒருத்தரோட எழுத்தால வந்து இந்த சொசைட்டி மொத்தமா மாறும் அப்படின்னு நீங்க சொன்னதுனால தான் நான் வந்து செஞ்சேன். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி நான் வந்து புகழ் பேர்லாம் அடைஞ்சதுனால அதுக்கப்புறம் நான் இந்த வேலைலாம் பார்க்க கூடாதா? என்னப்பா இதெல்லாம் தப்பா இருக்கு. நான் என் மனசுல பட்ட கருத்தை நான் வந்து வெளில சொன்னேன். அதுக்கு வந்து தனிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒரு வேலையில இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் வந்து சரியோ தப்போ அதை நான் பண்ணுவேன் செய்வேன். நீங்க கூட என்ன சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எதிர்க்கே வந்துட்டு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து சைக்காலஜிக்கலா கொஞ்சம் வந்து சரியில்லை, அதனாலதான் நீ வந்து இப்படிலாம் வந்து பேசுற செய்யற. நீ கொஞ்ச நாள் வந்து உன் வேலையில இருந்து கூட பிரேக் எடுத்துக்கோ. அது மட்டும் கிடையாது, நீ வந்து உன் வேலை இடத்துல கூட நீ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, நீ சொல்லவே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பாவை பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷா வந்து நம்ம ஹீரோயினை வந்து பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்துட்டு நீங்க யாருமே என்ன சப்போர்ட் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தே கிளம்பிடுவாங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனோட தம்பியை தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. போன் எல்லாம் ட்ரை பண்றாரு. பட் ஆனா சுத்தமா லைனே போல. பட் என்னன்னு தெரியல, திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து சபையில இருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. எங்க போறதுன்னே தெரியாம அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வர அட்டனும் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோவும் நீ எங்க இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினா ஏன் எனக்கு கால் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி வந்து கேட்டுருந்தாங்க. பட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து அதுக்கு வந்து கோவமே படாம உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு அதனால கால் பண்ணேன்னு வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற லொகேஷன் வந்து சொல்லிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஓடி வர்றாரு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா வந்த உடனே இந்த மாதிரி ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கோட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாரு. என்னன்னா இந்த மாதிரி நீ போட்ட கமெண்ட்ஸ்க்கு என்னதான் வந்து ப்ரொட்டஸ்டோ இல்ல அதுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை பத்தி வந்து சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோயினா அவங்க எல்லாருமே ஆன்லைன்ல சப்போர்ட் பண்றாங்க, ஆனா என்ன சுத்தி யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இதுல நான் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கேப்டனோட தம்பி ரொம்ப நல்லவன் தான். அவன் வெளில பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரி வந்து ரூடா வந்து பிஹேவ் பண்றான். பட் உள்ளுக்குள்ள அவன் எவ்வளவு நல்லவன் எனக்கும் நல்லாவே தெரியும். அவன் இந்த மாதிரி தப்பாலாம் கண்டிப்பா வந்து பண்ணியிருக்க மாட்டான். நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்து இது பண்ணிருக்கோம். உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வச்சு கொஞ்சம் இதுவா இருந்திருக்கணும். அவன் இப்போ எப்படிப்பட்ட பொசிஷன் இருக்கான்னு கூட தெரியல, அவனை கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து கோவம் வந்துச்சு எழுந்திரிச்சிடறாங்க. இந்த மாதிரி அப்போ நான் போட்டதுல கமெண்டால தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படின்னு நீ வந்து சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல. சுத்தி இருக்க அத்தனை பேரும் எனக்கு வந்து அப்போஸ்டா இருக்காங்க. இப்போ நீங்க கூட அப்படிதான் பேசுறீங்க. இப்போ பாருங்க, நான் போட்ட இன்டென்ஷனே வந்து வேற. அந்த கமெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஸ்கூல் புல்லிங்காக தான் மட்டும் நான் போட்டேன். அவனை ஹர்ட் பண்றதுக்காகவோ இல்ல வேற எந்த இன்டென்ஷன் நோக்கமே எதுவுமே இல்ல. அதையும் யாருமே நீங்க தெளிவாவே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இது பாருப்பா, நீ சொல்றது எல்லாமே வந்து கரெக்ட் தான். நீ போட்ட இன்டென்ஷன் இது எல்லாமே கரெக்ட் தான். பட் அந்த போட்ட இன்டென்ஷனுக்கு இப்போ அந்த பிரச்சனை எப்படி இருக்கு பாத்தியா? அந்த கமெண்ட்டும் அந்த வீடியோவால தான் இப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து இருக்கான். நீ வந்து ஒருத்தரை காப்பாத்துறன்னு நினைக்கிற, பட் இன்னொரு பக்கம் உண்மை என்னன்னே தெரியாம நீ வந்து இப்படி வந்து கமெண்ட் பண்ணிருக்க. இப்ப அவன் வந்து உண்மையை வெளில சொல்லணும்னு நினைச்சாங்க, இவனால சொல்லவும் முடியல. சோ அதனால பாத்தீங்கன்னா எதுவுமே தீர விசாரிச்சுட்டு பண்ணு, இதைதான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் சைடு கொஞ்சம் பேசும்போது நம்ம ஹீரோனுக்கு கோவம் வருது. இந்த மாதிரி இப்போ நான் அவன் பண்ண தப்புக்கு நான் தான் வந்து காரணம், இப்ப நான் தான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய வாக்குவாதமே நடக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ என்ன இது பாரு, நீ வந்து எதுக்கு அந்த பையனை வந்து சப்போர்ட் பண்ணி நல்லாவே தெரியும். நீ வந்து கேப்டனுக்காக தான் வந்து சப்போர்ட் பண்ற, அதுக்கு நீ எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா வந்து நம்பிட்டு இருக்காத. எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நீ சொல்ற மாதிரி அந்த பையன்கிட்ட சான்ஸ் வந்து நீ பேசுறது கிடைச்சா நான் கண்டிப்பா வந்து பேசுதான் செய்யணும், உண்மையை வெளில கொண்டு வருவேன். அப்படி என் மேல தப்பே இருந்தாலும் நான் அவன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்பேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்ன தெரியல, கேப்டன் இடத்துக்கு
ஹீரோயின் பேச்சு இழுத்த உடனே ஒரு மாதிரி ஆயிட்டு, இந்த மாரி சரி ஓகே இதுக்கு மேல நான் வந்து பேச வந்து விரும்பல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மனசே வந்து உடைஞ்சு போயிடுச்சு. அப்படியே அந்த மேல போட்டிருந்த கோட் பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து கீழ விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துர்றாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பேசினதே பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் சேம் அதே தான் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசினதே பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் என்னன்னே தெரியல. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் புக் குடுத்துருப்பாங்கல்ல. அதான் அந்த வேன் பையன் வந்து எங்கெங்கலாம் அடி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான்ல. அந்த நோட் புக்க வந்து தேடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம இன்ஜினியர் பையபுள்ளிய பார்க்க வந்து போறாங்க. இந்த மாரி வந்து ஹீரோக்கு என்னதான் ஆச்சு? அவர் ஏன் இந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு, அவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்து கேட்க போறாரு. நம்ம இன்ஜினியரா, இந்த மாரி வந்து அவன் ஒரு எமோஷனலா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான். அந்த கேப்டனால. நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இதுவும் ஒரு வகையான வந்து எமோஷன்ஸ் தான். ஸோ 2 பேருமே எமோஷன்ஸ்னால தான் 2 பேருமே இப்படி இருக்கீங்க. ஸோ அதனால வந்து 2 பேருமே ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு தெரியல. பட் உங்க எமோஷன்ஸ நீங்க ஓவரா வந்து வெளில வந்து இது பண்றீங்க. ஸோ அத வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க 2 பேருமே உண்மைய கண்டுபிடிக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அத வந்து கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த பாதிக்கப்பட்ட பையனோட வீட்டுக்கு வெளியே வந்து நின்னு இந்த மாரி அந்த பையனுக்கு மெசேஜ் பண்றாங்க. நான் உன்கிட்ட வந்து பேசணும், செய்யணும். தயவு செஞ்சு வந்து நான் இங்க தான் வந்து இருக்கேன். நீ என் கூட வந்து பேசுப்பா. நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ வந்து போட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, எடுத்துட்டு வந்தாரு பார்த்தீங்கன்னா, நோட் புக்க வச்சு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேட போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புலி கேங் கிட்ட இருந்து போறாரு நம்ம ஹீரோ. பார்த்தா நம்ம கேப்டன் வந்து ஒரு கோட்ட வந்து பரிசா வந்து குடுத்துருப்பார்ல ஒரு தம்பிக்கு. அந்த கோட்ட பார்த்தீங்கன்னா, இந்த புலி கேங்ல இருக்க ஒருத்தன் வந்து போட்டிருப்பான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி, இது எப்படிடா உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன அடிச்சு இதுவெல்லாம் பண்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி ஏன் இந்த மாரி பண்றப்பா? ஏதாவது நீ உண்மைய சொன்னா தான், யார் மேல தப்பு என்னன்னு என்னால வந்து இது பண்ண முடியும். நீ உண்மைய சொல்லாமலே இருந்தா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஆமா நான் வந்து வேணும்னே தான் வந்து பண்ணேன். ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எனக்காக அவன் எல்லாமே பண்ணுவான், செய்வான். ஆனா இப்ப என்னன்னே தெரியல. கொஞ்ச நாளா வந்து என்கிட்ட அவன் சரியாவே பேச மாட்டேன்றான், செய்ய மாட்டேன்றான். என்ன வந்து அவாய்ட் பண்றான். ஏன் அதனால தான் கூட அன்னைக்கு வந்து சண்டே ஆச்சு. அன்னைக்கு தான் நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி உங்க மூலமாவாச்சும் ஏதாவது ஒரு நடக்கும், செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அவன் பேசுவானா, செய்வானான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு கேங் வந்து புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணானுங்கன்னா, இந்த கேப்டனோட தம்பி இருக்காங்கல்ல, அவங்களோட கோட்ட வந்து நீ எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன மிரட்டி இது மாதிரிலாம் பண்ணானுங்க. ஸோ அதனால இந்த கோட்ட கூட நான் வந்து எடுத்துட்டுலாம் வந்து போயிட்டேன் அப்படின்னு வந்து இந்த பையன் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான். அப்ப என்ன ஆகும்னா, இந்த கோட்ட போய் அந்த புலி கேங் கிட்ட குடுத்துருவானு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனோட தம்பிக்கு வந்து தெரிஞ்சு போயி, அந்த வேங்க பையன போட்டு அவன் அடிப்பான். "இந்த பாருடா மரியாதையா அந்த கோட்ட வந்து என்கிட்ட வந்து குடுத்துரு" அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ இவங்க 2 பேரும் சும்மா தான் வந்து பேசிட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. அததான் பார்த்தீங்கன்னா, இந்த புலி கேங்ல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அத வந்து போஸ்ட்டா போட்டான். இந்த மாரி வந்து இந்த பையன் வந்து இந்த கண்ணாடி போட்ட பையன போட்டு அடிச்சுட்டான், கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு போட்டு அத வேற மாரியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவையும் அந்த கேப்டனோட தம்பிய தான் வந்து காட்டுறாங்க. நம்ம கேப்டன் தம்பி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பயந்தாங்கோலி. நான் தான் உனக்கு எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். அவன் வந்து இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. என்ன சுத்தி இருக்க அத்தன பேரும் பார்த்தீங்கன்னா, என்ன வந்து ஏமாத்துறாங்க, செய்றாங்க. ஏன் அண்ணன் கூட என்ன ஏமாத்துறான்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த மாரி பேசுவான். பட் நம்ம ஹீரோவா ஏன் வந்து நீ அப்படிலாம் பேசுற? உன் ஃப்ரெண்ட் கண்டிப்பா உன்ன ஏமாத்திருக்க மாட்டான். அந்த புல்லி கேங் தான் வந்து அவன வந்து அந்த மாரி பண்ண வச்சாங்க. நீ அந்த மாரிலாம் வந்து பேசாத, செய்யாத. அவன் உன் மேல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து இருக்கான். நீ அவன்கிட்ட பேசாதனால தான் அவன் இந்த மாரிலாம் வந்து பண்ணியிருக்கான், செஞ்சிருக்கான். தயவு செஞ்சு நீ அவன தப்பா எடுத்துக்காத. ஏன் உன் அண்ணன கூட நீ வந்து தப்பா எடுத்துக்காத. உன் அண்ணன் கூட ரொம்ப வந்து நல்லவரு. இந்த மாரிலாம் பேசாத, செய்யாதன்னு சொல்லும்போது, அப்பதான் பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸே ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சுட்டு வந்து அழுதுட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க அண்ணன் இறந்ததுனால தான் அவன் வந்து என்ன அவாய்ட் பண்றான்ற விஷயம் ஹீரோயின் மூலமா தெரிஞ்சு போக, இந்த மாரி நான் வந்து பெரிய தப்பு வந்து பண்ணிட்டேன். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் வந்து இது பண்ணிட்டேன். நான் அவன்கிட்ட வந்து பேசணும், செய்யணும். நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து இந்த பையனும் பார்த்தீங்கன்னா வந்து சாரி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எதிர்க்க வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த சொல்றதுக்காக வருவாரு.
பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நேரா வந்துட்டு இந்த மாரி சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மாரி நானும் வந்து கொஞ்ச நாளா வந்து சரியில்ல. நான் வந்து நெறைய உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி. ஆனா நிஜமாவே நல்லா இல்ல. என்ன சுத்தி இருக்க அத்தன பேருமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா உன்கிட்ட மட்டும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதனால தான் உன்கிட்ட வந்து என்னோட பிரச்சனையெல்லாம் மறைச்சிட்டு, நான் வந்து நல்லா இருக்கேன்னு வந்து சொன்னேன். என்ன மன்னிச்சுடு நான் உன்கிட்ட நெறைய பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு, இவங்க எப்படி சொல்ல, நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு அவரும் பார்த்தீங்கன்னா, ஆமா நானும் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கும் தான் உடம்பு வந்து சரியில்ல. ஆனா நான் உன்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம ஹீரோயின ரொம்ப ஹார்ஷா வந்து பேசியிருப்பார்ல, அதுக்கும் சேர்த்து வந்து மன்னிப்பெல்லாம் வந்து கேட்கிறேன். நம்ம ஹீரோயின இல்ல இல்ல நீ சொன்னது சரிதான். நான் தான் வந்து தவறுதலா புரிஞ்சுட்டு இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து எல்லாமே உண்மையா வந்து தெரிஞ்சு போச்சு ஓரளவுக்கு. நானும் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துருவாரு. நம்ம ஹீரோவ இந்த மாரி "நீ வீட்ல மட்டும் தனியா மட்டும் இருக்கிறியா? இது யாரோட வீடு?" அப்படிலாம் சொல்லி கேட்பாரு. நம்ம ஹீரோயின "இது என் தாத்தா, பாட்டியோட வீடு தான். அவங்க வீட்ல தான் நான் வந்து இருக்கிறேன். சரி நீ உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து உட்காருவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம ஹீரோ கிட்ட "நீ எதுக்கு என்ன தேடி வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா "நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் கடைசியா நீ வந்து வந்த. நான் எதுக்கு வந்தேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு புலி கேங்லாம் வந்து பண்ண ஒரு வேலையால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆச்சு. இதனால தான் நம்ம கேப்டனோட தம்பிக்கும் சரி, அந்த வாங் பையனுக்கும் சரி பெரிய பிரச்சனையாச்சு. இப்ப எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப இந்த பிரச்சனையும் இல்லன்னு வந்து இவரு தான் பார்த்தீங்கன்னா, முழுசா வந்து விஷயத்த வந்து சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின "அது எப்படி நீ கண்டுபிடிச்ச இந்த கேங்க பத்தி, இதெல்லாம் பத்தின்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா "நீ தான் என்கிட்ட ஒரு புக் குடுத்தியே, அந்த புக்ல வந்து நான் தேடி தேடி வந்து பார்த்தேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து கான்ட்ராடிக்ட்டா வந்து இருந்துச்சு. என்னன்னா, நம்ம கேப்டனோட தம்பி ஒரு தடவ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பார்ல. பட் அந்த டைம்லயும் இந்த புல்லி பசங்க வந்து இந்த பையன வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா, யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான். டேட்டும், டைமிங்கும் மட்டும் அந்த பையன் கரெக்ட்டா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனோட தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருந்திருப்பாரு. ஸோ இதுல ஒரு கான்ட்ராடிக்ஷனா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, தேட போகும்போது தான் இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து நடந்த விஷயம்லாம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை அந்த புக்க நான் உங்ககிட்ட குடுத்தேன். இல்லன்னா வந்து இதுவே ஆயிருக்கும். நான் பண்ணது நல்ல வேலை தான். பட் இருந்தாலும் வந்து நான் வந்து கேப்டனோட தம்பிய கொஞ்சம் வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோவா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல விடு. அதெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆறுதலா வந்து பேசுறாரு நம்ம ஹீரோயினுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இந்த மாரி காது பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவோட காதுல அந்த மெஷின்லாம் வந்து இருக்கும்ல. இது வெறும் காது மட்டும் தான் பிரச்சனையா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, இருக்கு. எனக்கு வந்து இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக்லாம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாரி பிரச்சனை தான். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போதைக்கு எல்லாமே வந்து சரியாயிட்டு தான் இருக்குது. என் ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட நான் ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சுட்டேன். இந்த மாரி வந்து கேப்டன பத்தின விஷயத்த நான் மறைச்சுட்டேன். ஏன்னா, கேப்டனோட சாவுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாரி இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா இந்த விஷயத்த நான் வந்து அவங்ககிட்ட ட்ரீட் பண்ண டாக்டர் கிட்ட நான் மறைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா ஏன் நீ அந்த மாரிலாம் வந்து நினைக்கிற? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து அந்த மாரி நடந்துருச்சுன்னா, நீ தான் அதுக்கு காரணம்னு ஒண்ணும் நீயே வந்து கில்ட்டாலாம் வந்து ஃபீல் பண்ணிக்காத. அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேச, நம்ம ஹீரோவும் சரி ஓகே. ஆனா எனக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, வாலண்டரி வந்து பண்ண போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்னால வந்து முடியல. பட் கண்டிப்பா நான் வந்து உடம்பு சரியாயிடுச்சுனா நான் வந்து போவேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ இந்த மாரி வந்து சொல்ல, நம்ம ஹீரோயின் ஆமா, ஆமா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா பிடிக்கும்னா, அத கண்டிப்பா வந்து போவாங்க, செய்வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நீங்க அங்க போவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆறுதலா வந்து பேசுவாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஆமா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையிலேயே வேணும்னா, அது கண்டிப்பா அவங்ககிட்ட வந்து வந்துரும். நானும் அப்படி ஒரு விஷயத்த ஆசைப்பட்டேன். அதுவும் எனக்கு வந்து கிடைச்சிச்சுன்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க வந்து அவங்க யார சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோக்காக நம்ம ஹீரோயின் எவ்வளோலாம் வந்து தேடிருப்பாங்க. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா, அவரே வந்து வந்துட்டார்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்டைரக்ட்டா வந்து மீன் பண்ணாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஓ! அப்படியா? அப்ப அதுக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியுமா? இல்ல தெரியாத மாரி நடிக்கிறாரா என்னன்னே தெரியல. அப்ப அந்த டைம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப்புக்காக வருவாங்க. இந்த மாரி வந்து இந்த ஊசி கோர்த்து குடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கோக்க முடியாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, "ஓ! சாரிம்மா உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ வந்து பேசிட்டு இருந்த போல நான் வந்து நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க வேற பாட்டி அவங்க ஒன்னும் பாய் ஃப்ரெண்ட்லாம் எதுவுமே இல்லன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க கூட நானே வந்து கோர்த்து தரேன்னு" சொல்லிட்டு அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில கோர்த்து குடுத்துருவாரு. கோர்த்து குடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பாரு. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, "என்னப்பா நான் வந்ததுனால உனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சா?" அப்படின்னு வந்து, "நான் வேணா கிளம்புறேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவ "இல்ல பாட்டி அதெல்லாம் எதுவும் இல்ல. நானும் தான் கிளம்பணும்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மனசே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்புவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. நம்ம இன்ஜினியர் பையன்களோட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவரோட ட்ரீட்மெண்ட்காக வந்து போயிருப்பாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளில வராரு. இந்த மாரி வெளில வந்த உடனே நம்ம
ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர் பையன் கிட்ட கேட்குறாரு. இந்த மாரி நான் வந்து திடீர்னு வந்து மனசு மாத்திட்டு ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே! ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம இன்ஜினியர் பையன் "நீ எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ வந்து வந்தது எனக்கு சந்தோஷம். அதுக்கான காரணமும் எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் வந்து ஹீரோயின்க்காக தான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ "ஓ! பரவாயில்லையே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே!" அப்படின்னு வந்து பார்க்குறாரு. அப்ப நம்ம இன்ஜினியர் பையன் இந்த மாரி ஹீரோயின் என்ன பார்க்க வந்தாங்க. அவங்களும் நானும் வந்து பேசணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா "அப்படியா? என்ன பேசுனீங்க? ஏது பேசுனீங்கன்னு?" சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. பட் நம்ம இன்ஜினியர் கைப்புள்ளியா, "நான் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டேன்" அப்படின்னு வந்து இது பண்ருவாரு. நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து ஆயிடுவாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி கேட்குறாரு. இந்த மாரி வந்து கேப்டன பத்தி பேச தான் வந்தாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம இன்ஜினியர் பைபிள் அதுக்கு மட்டும் வந்து ஆமான்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம ஹீரோயின பத்தின ஒப்பீனியன் வந்து கேட்குறாரு. அதுக்கு நம்ம இன்ஜினியர் பைபிள் அவங்க வந்து நல்லவங்க தான். ஆனா உன் அளவுக்குலாம் ஒண்ணும் நல்லவங்கலாம் கிடையாது. அன்னைக்கு வந்து வந்தாங்க. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்கல்ல. அதெல்லாம் வந்து ரொம்பலாம் வந்து எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி இது பண்ணேன். என்னதான் வந்து அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க, செய்றாங்க அப்படின்னா, நான் எப்பவுமே உன்ன தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா, எனக்கு நீ ரொம்ப வந்து முக்கியமானவன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நல்லபடியா சொல்றாரு. நம்ம இன்ஜினியர் பைபிள் வந்து. நம்ம ஹீரோக்கு இத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த மாரி நான் வந்து மறுபடியும் வந்து வாலண்டரி சர்வீஸ் வந்து பண்ணணும். ஸோ, அதுக்கு வந்து நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம இன்ஜினியர் பையன் கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்ல கான்ட்ராக்ட்லாம் வேற சைன் பண்ணியிருக்கோம். நீ மட்டும் அந்த கான்ட்ராக்ட்ட மீறிட்டேன்னா ஃபைன்லாம் இருக்குது அப்படின்னு வந்து இது பண்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி வாலண்டரியா சர்வீஸ் பண்ண போகும்போது, அவரு வந்து பிசிக்கலா கொஞ்சம் ஃபிட்னஸா வந்து இருக்கணும். ஸோ, அதுக்கெல்லாம் ட்ரெய்னிங்லாம் போகணும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது, நம்ம இன்ஜினியர் பைப்ல தாராளமா வந்து பண்றேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து சொல்றாரு. இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து கால் வந்து ட்ரை பண்ணாங்க. இந்த மாரி நம்ம 2 பேரும் வந்து டின்னருக்கு வந்து போலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா பரவால்ல அதெல்லாம் ஒண்ணும் போலாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உன் வீட்ல சாப்பிடலான்னு வந்து வீட்டு சாப்பாடே சாப்பிடலான்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கரெக்ட் தான். இப்போதைக்கு என்னால என் வீட்டுக்கு வந்து போக முடியாது. சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ, அதனால வந்து இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ என் வீட்டுக்கு வா. நம்ம 2 பேரும் சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்றாங்க. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் வரான். இந்த குட்டி பையன் வந்து யாருன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து டல்லா இருக்கும்போது, இந்த பொம்மையெல்லாம் வந்து இந்த கரடி பொம்மையோட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, வேஷம்லாம் போட்டிருப்பாரு. ஒரு பையன் கூட வந்து இந்த மாரி எனக்கு ஒரு கேம்ல ஜெயிச்சு குடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்ல. அந்த பையன் தான் பார்த்தீங்கன்னா வந்து வரான். இந்த மாரி வந்து அவன் வந்து சொல்றான், "என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்கள ரொம்ப வந்து சந்தோஷமா பார்த்துக்கிறாரா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா சொல்ற?" அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் என்ன இந்த மாரி நான் தான் வந்து அவனுக்கு ஐடியாலாம் குடுத்தேன் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு. இப்ப எப்படி சூப்பரா இருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாரி உண்மைய சொல்லிட்டு வந்து போயிடுவான். நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் வந்து புரியுது. ஓ! இவன் வேல தானா? அப்படின்ற மாரி வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்து வராங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த சமையலுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சமைக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, மேல இருக்குன்னு சொல்லி கை காட்டிடுவாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எடுக்க போவாங்க. பட் அது ரொம்ப ஹைட்டா இருக்கறனால அவங்களால எடுக்க முடியல. அப்ப நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணும்போது தெரியாத்தனமா அந்த பாட்ல இருக்க அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழ பாக்கும். அப்ப நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து காப்பாத்தலாம் போவாரு. அப்ப 2 பேரும் பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல ஒரு மாரி க்ளோஸா ஆவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஹீரோயின கிஸ் எல்லாம் பண்ணிட்டு, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கன்ஃபெஸ் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கிஸ் குடுத்து அப்படியே ஷாக்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து கிஸ் பண்ணிட்டு, ஆமா எனக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அப்படியே இந்த கிஸ்ஸிங்கோட வெளில அழகா பார்த்தீங்கன்னா, மழைலாம் வந்து இருக்குது. செம்ம ரொமான்டிக்கா இருக்கும் அந்த சீனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிஸ் எல்லாம் முடிச்சது போக 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சமைக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சமைச்சுட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, ஆப்ரான்லாம் வந்து போட்டு விட்டுருவாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்ல விஷயத்த சொல்ல வருவாங்க. என்னன்னா, அவங்க வேலைய வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. என்னன்னா, சில காரணங்களுக்காக இந்த மாரி வந்து உடம்பு வந்து சரியில்ல. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, இந்த மாரி ரீசன்ஸ்க்காக வந்து வேலைய வந்து விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஏன் இந்த மாரி பண்ற திடீர்னு? உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் வந்து இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, வேலைக்காக மாட்டேன்னு தோணுது. நான் பேசாம வேற வேலை தேட போறேன். இந்த மாரி மியூசியம்ல ஒர்க் பண்றது, இல்ல வேற ஏதாவது நான் வந்து ஜாப் தேட போறேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணாரு. "நீ எது பண்ணாலும் உனக்கு நான் சப்போர்ட் தான் பண்ண போறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கா வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு நீ நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்கும்போதே நீ வந்து சூப்பரா வந்து வேலை பார்த்த. நீ இந்த வேலைய விட்டுட்டு எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும், உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அத வந்து நீ பண்ற அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ இப்படி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ தான் வந்து இந்த புக்லாம் வந்து எழுதுறேன்னு சொன்னியே, அத வேணா வந்து ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பா வந்து இந்த புக்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே மோட்டிவேஷனா தராரு நம்ம ஹீரோ. அப்ப அந்த டைம்
ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஓ! அப்படியா? சரி, சரி. அப்ப நான் கண்டிப்பா எல்லாத்தையும் அழகா வந்து பண்றேன்." அப்படின்னு வந்து ஒரு மாரி அப்படியே வந்து ரொமான்டிக்கா வந்து பேசுவாங்க. நம்ம ஹீரோ பாத்துட்டு, "என்னம்மா இவ்ளோ சில்லியா வந்து பிஹேவ் பண்றேன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின யார் சில்லியா வந்து பிஹேவ் பண்றாங்க பாரு, பூண்ட கட் பண்றன்ற பேர்ல என்னமோ வந்து அட்டென்ஷன் நிக்கிற மாரி வந்து நிக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் ஆமா அட்டென்ஷன் வந்து நிக்க வச்சிருக்க. ஏதோ அட்டென்ஷன் சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே வந்து சிரிப்பா வந்து இருக்கு இந்த சீன்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஆமாமா நீ சில்லி தான்னு சொல்லிட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த விண்டோல கூட எழுதி வைப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, நீ சில்லி எழுதுறது ஓகே. பட் ஆனா இன்னும் 2 வார்த்தை சேர்த்துக்கோ. என் பேர சேர்த்துக்கோ. ஏன் அன்னைக்கு மண்ணுல கூட எவ்வளோ அழகா வந்து எழுதினேன். அந்த மாரி வந்து எழுது என் பேர அந்த பேரோட சேர்த்துன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரே மாரி ரொமான்டிக்கா வெக்கலாம் பட்டுட்டு பேர்லாம் வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அவங்களோட பேர் எழுதுவாங்க. ஸோ அப்படியே தான் பார்த்தீங்கன்னா, ஒரே ரொமான்டிக்கா இருக்கும் இந்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சீன் அப்படி கட்டாக மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்களா, அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போகும்போது, அவங்க கூட பார்க்குற ஒரு ஒர்க் பண்ற லேடி தான் பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து கிளம்புறீங்க. ஷென்னும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வெஸ்டர்ன் கண்ட்ரி போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இன்னைக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டிலாம் வேற இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து வரணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கினே தான் வந்திருக்காங்க. இல்லப்பா நான் வரல. எனக்கு வந்து ஒரு தனிப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்லும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வர்றாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் கிளம்புறேன். டாட்டா பை பைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஓடி குடுகுடுன்னு வந்து ஓடி போறாங்க. இவங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. ஓ! இதான் உங்க தனிப்பட்ட வேலையா? அப்படின்ற மாரி வந்து நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஏம்மா வேலைய விட்டா எல்லாரும் முகமே ஒரு மாதிரியா இருக்கு. நீ என்னம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்படிதான்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரடி பொம்மை வேஷம் போட்டு ஒரு ஆள் போவாங்கல்ல, நீ தானே அன்னைக்கு இந்த மாரி வேஷம்லாம் போட்டு நான் வந்து கஷ்டமா இருக்க டைம்ல எனக்கு ஹெல்ப்லாம் வந்து பண்ணேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஆமா அதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கும்போது, இந்த மாரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக காலையில வந்து கிளம்புறாராம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, "நீ என் கூட வரியான்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோயின்னா, "இப்ப நான் என்ன ஃப்ரீயா தானே இருக்கேன். நான் கண்டிப்பா வந்து வரேன்னு" சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. ஆல்ரெடி வந்து லவ்ல இல்லாத போதே 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொமான்டிக்கா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. இப்ப லவ்ல வேற இருக்காங்க. ஒரே மெசேஜும் அது இதுவும் தான் வந்து இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அதான் அந்த 2வது ஒய்ஃப் பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஒய்ஃபோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, இவங்க கூட தான் வந்து இருப்பாங்க போல. ஸோ அவங்க பத்தி பார்த்தீங்கன்னா, "என்ன பண்ற? எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கின்னே இருக்க. மெசேஜும் கையுமா இருக்கு, ஃபோனும் கையுமா இருக்குன்னு" சொல்லி கலாய்க்கும்போது, நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ பேசாம வந்து தூங்குன்னு" சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கா ஒரே சிரிப்பு தான் வருது. ஐயோ! எனக்கு அவன ரொம்ப பிடிச்சிருக்கே! அப்படின்ற மாரி ஒரே ஒரு ரொமான்டிக்கா தான் இருக்கிறாங்க. மறுநாள் ஆக 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலிய பார்க்கறதுக்காக வந்து போறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இவ்ளோ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கியிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா இந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண போறேன். கொஞ்சமாச்சும் வந்து பிஹேவ் பண்ணணும். ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும்ல. அது மட்டும் இல்ல உங்க அப்பா வந்து இப்படி திடீர்னு பார்க்க போறேன்னு சொன்னதுனால எனக்கு என்ன பண்றது? ஏது பண்ணணும்? ஒண்ணுமே வந்து தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவா அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத. எங்க அப்பா வந்து எல்லார்கிட்டயும் சர்வசாதாரணமா பேசுவாரு. அப்படின்னு வந்து இந்த மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, சரி உங்க அம்மா எப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா இல்ல எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அமைதியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் சில ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்காக கடையில போய் நிப்பாங்க. நம்ம ஹீரோவா எங்க அப்பா அவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டாரு. நீ ஏன் தான் அப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரலு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா பின்னாடி நிக்கிறாரு. ஏன்டா அந்த பொண்ணே வாங்கி தரேன்னாலும் நீ வாங்கி தர மாட்ட போல. சரியா எனக்கு அந்த பிசினாரியா இருக்கியாடா அப்படின்னு வந்து பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவர எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குச்சுன்ட்டா. அப்பதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தேடி தேடின்னு தேடிட்டு இருக்கும்போது, இவரு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனா வந்து பேசியிருப்பாரு. "நீ வந்து ஒரு விஷயம் தேடாதம்மா, அதுவே உன்கிட்ட வந்து சேரும்ன்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் வந்து ஞாபகம் வருது. ஓ! இவரு தானா அப்படின்ற மாரி வந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட "என்னப்பா இவ்ளோ சீக்கிரம் வந்து காலையிலே வந்து எங்கேயாவது வெளில போறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா "இல்லப்பா சும்மா வாக்கிங் வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின பார்த்த உடனே ரெகக்னைஸ் பண்றாரு. ஓ! இவனுக்காக தான்ம்மா அவ்ளோ தேடி வந்து அலைஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து போயிடுவாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் ஆமா உன்ன தேடி நான் வந்து ரொம்பலாம் வந்து அலைஞ்சேன். அப்ப அந்த டைம் இவர் குடுத்த அட்வைஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கடைசியில நீயும் என்கிட்டயே வந்து சேர்ந்துட்டன்னு வந்து சிரிச்சுட்டே வந்து சொல்லுவாங்க. அப்ப திடீர்னு என்னன்னு தெரியல நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுவாரு, "இங்க பாரும்மா இன்னொரு தடவ அவன் தொலைஞ்சுட்டான்னா, நீ எங்கெல்லாம் போய் தேடாத. என்கிட்ட வந்து ஹெல்ப் வேணும்" அப்படிம்பாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, உடனே நம்ம ஹீரோயின வந்து கிட்ட இழுத்துட்டு, இந்த மாரி நீ வந்து எங்கேயும் வந்து என்ன தேடாத. நீ அதே இடத்துல நின்னு நானே உன்ன தேடி வந்து வருவேன். இத மட்டும் வந்து
சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தான் வராங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வந்த உடனே நானே வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, இல்லம்மா வேணாம்மா நானே சமைக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு நல்லா ஸ்பெஷல் டிஷ்லாம் சமைக்க போறேன். ஸோ அதனால நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சமைக்கிற வேலைக்கு போயிரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் வந்து சுத்தி காட்டும்போது, அவர் ரூமையே பார்த்தீங்கன்னா சுத்தி காட்டுவாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஸ்கூல்லாம் படிச்சாலும் அந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து இவரெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து விட வந்து பிடிக்காது. ஸோ அதனால எல்லாத்தையும் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுப்பாரு. என்ன கூட அப்படிதான் ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு என்னன்னு தெரியல நம்ம ஹீரோக்கு ஒரே ரொமான்டிக் மூடா இருக்க போல. நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, கிஸ் பண்ணலாம் போறோம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓடி வந்துருவாங்க. ஐயய்யோ! இவன்கிட்ட மாட்டுனா அவ்வளோதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து சாப்பிட எல்லாருமே ஒண்ணா தான் வந்து உட்காருவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரொம்பலாம் சாப்பிடாத வெயிட் போட்டுரும்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி கிண்டலா வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, சரி ஃபிஷ் எல்லாம் தூக்கிட்டு வந்து வைப்பாரு. நம்ம ஹீரோயின்னா கோச்சிட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம். நீ தான் வந்து நான் வந்து வெயிட் போட்டுருவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சாரி நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்க்குறாரு. ஆனா எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கண்டுக்க மாட்டேன்டா சரி சின்ன பயலுங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும், ஹீரோவோட அப்பாவும் தான் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன்ல இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு வெளில போயிடுவாரு. நம்ம ஹீரோவோட அப்பா தான் என்ன பண்ணுவாரு, "நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. என்னன்னு தெரியல, என் பையன் கொஞ்ச நாளா வந்து நெறைய பிரச்சனையில இருந்தான். ஆனா அவன் என்கிட்ட எதுவுமே வந்து சொல்லிக்கல. நான் வெளிலவும் காட்டிட்டேன். ஆனா எனக்கு ஓரளவுக்கு வந்து கெஸ் ஆயிடுச்சு. அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில மட்டும் இருக்கான்னு. அவன் இங்க வருவான், சிரிப்பான். ஆனா அந்த சிரிப்பு வந்து உண்மையே வந்து இருக்காது. ஆனா இப்ப அவன் வந்திருக்கான். அவன் சிரிப்பு வந்து ரொம்ப உண்மையா இருக்கு. அதுக்கு காரணமே வந்து நீதான். எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுமா, நீ அவன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும். அதான் நான் உன்கிட்ட வந்து கேட்கிறது. ஒரு அப்பாவா ஒரு செல்ஃபிஷ் தனமா நான் உன்கிட்ட வந்து கேட்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டு, கண்டிப்பா அவர நான் நல்லபடியா வந்து பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் வந்து குடுக்குறாங்க நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுவாருன்னா, இன்னும் ஒரு நாள் வந்து நீங்க தங்கிட்டு கூட போம்மா, எந்த பிரச்சனையும் இல்லம்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் ஊரெல்லாம் வந்து சுத்தி பார்க்க போவாங்க. அங்க ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. எல்லாம் வெளிலலாம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த எடுத்த ஃபோட்டோஸ பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அப்பதான் வந்து குளிச்சுட்டு வெளில வருவாரு. என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ இப்படி பார்த்த உடனே ஒரு மாதிரியா வந்து ஆயிட்டு திரும்பிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி புரிஞ்சுட்டு உடனே என்ன பண்றாருன்னா, டீ ஷர்ட் எடுத்து போட்டுட்டு, "நீ போய் குளிச்சுட்டு வா" அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல என்கிட்ட நைட் செட் எதுவுமே இல்லன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா "பரவால்ல என் ஷர்ட்ட குடுக்குறேன். நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து குளிக்க வந்து உள்ள போயிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஃபோட்டோ ஆல்பம்ல எங்கெங்கேயோ தேடி வந்து எடுத்துட்டு வர்றாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து வருவாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஆல்பம்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஃபோட்டோஸ், அவங்க அப்பா, அம்மாவோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதுல அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு, "உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஆனா எங்க அம்மா இறந்த அப்புறம் கூட எங்க அப்பா வந்து இன்னொரு கல்யாணம்லாம் வந்து பண்ணிக்கல. எனக்காக தான் வந்து பண்ணிக்கல. அவர் முடிஞ்சா வந்து பண்ணியிருக்கலாம். பட் நான் எங்க வந்து தனியா வந்து இது பண்ணிட்டு போறேனோ, என்ன வந்து தனியா தவிக்க விட்டுற போறாங்களோன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணமே வந்து பண்ணிக்கலன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்க ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா, அவங்க அப்பா, அம்மாவும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்ட் ஆயிட்டாங்க. பட் ஆனா, அவங்க அப்பா இன்னொரு லைஃப்ப வந்து தேடிக்கிட்டார்ல. பட் அம்மா அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எங்க அப்பாவ புடிச்சவங்களுக்கும் ஒருத்தவங்க வந்து இங்க இருக்கிறாங்க. எங்க அப்பாவ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அவங்க வந்து கல்யாணம் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா, எங்க அப்பா தான் எனக்காக வந்து நோலாம் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ வந்து தூங்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின தூங்க வச்சுட்டு கிஸ் எல்லாம் குடுத்துட்டு வந்து வெளில போயிடுவாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம கேப்டனோட தம்பி வந்து மெசேஜ் போடுவாரு. இந்த மாரி நான் வந்து எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் வந்து ஊர்ல இருக்கேன்ப்பா. கண்டிப்பா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் டீச்சருக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறேன்னு சொல்லும்போது, அந்த பையன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவான்னா, "என்னது டீச்சருக்கு கிஃப்ட் குடுப்பீங்களா? இங்க வந்து கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுன நானு, டீச்சருக்கு போய் கிஃப்ட் குடுக்குறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப மோசம்ன்னு" சொல்லிட்டு மெசேஜ் வந்து போடுவாரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ மடி மேலயே வந்து உட்காந்துட்டு, இந்த மாரி வந்து எனக்கு தூக்கமே வரல. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வந்துச்சு. இப்ப எனக்கு தூக்கமே வரல. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்னன்னு தெரியல. அழகா வந்து தூக்கிட்டு, இந்த மாரி வந்து சரி வா ரூம்குள்ள போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு தான் வந்து போறாங்க. சோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.